ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் காலேஜ் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ்க்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு 4, 5 நாள். அதில் ஒரு பார்ட் தான் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஷன். அதாவது வீட்டில் இருக்கிற பழைய பொருளை தந்து அதை யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. பசங்க எல்லாத்தையும் கார்ட்போர்டு, பேப்பரு, பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீமாக பிரிஞ்சு எல்லாம் செஞ்சோம். அதில் ஒரு மரம் ஒருத்தவன் செஞ்சுருந்தான். பக்காவாக இருந்தது பார்க்கறதுக்கு. நான் இந்த ஸ்டார் செஞ்சுருந்தேன். ஃபைனலாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஹெச்ஓடி மேம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பர் சொல்லிட்டு சொன்னாங்க. காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். செம்ம டயர்டாக இருந்தது. எங்கள் அப்பா கத்திரிக்காய் போட்டு காசை எங்கள் அம்மா கையில் கணக்கு கொடுத்துருந்தாங்க. எங்கள் எப்போ வந்தாலுமே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் தையலத்தை அதை எடுத்து தலையில் தடவிட்டு ரொம்ப நாளாக எனக்கு இந்த யூடியூபர்ஸில் இந்த பால்கோவா பண்ணு சாப்பிட்டு ரிவ்யூ போட்டுருந்தாங்க. எனக்கும் அதை ரிவ்யூ பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. கடைசியில் பார்த்தா இது எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு கடையில் இருந்தது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருந்தது. மறுநாள் காலைல காலேஜ் கிளம்பும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசையாக எங்கள் அப்பா சாமிக்கெலாம் படைச்சிட்டு நானும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு போய் சும்மா சாமியை மட்டும் கும்பிட்டேன். அப்புறம் இன்னைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு காலேஜ் ட்ரெஸ்ஸு ஒரு 4, 5 செட் எடுத்தேன். அதில் ஒரு செட்டு 3 நாளைக்கு புது ட்ரெஸ் போடுவோம். அதுக்கடுத்து பழசு தான், எப்பயும் போல் பழகிடும். காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சி தான். நல்லா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்போ அமாவாசை இருந்தாலும் எது இட்லிலாம் இப்போலாம் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் காலேஜ் போயிட்டு வண்டியை விட்டு கிளாஸுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறதா இருக்குது. அது இன்னும் செம தூரமாக இருக்குது. பிரேக் டைம் கொஞ்சம் அப்படியே திண்ணையில் உட்காந்தேன். அதாவது ஒரு பார்க் மாதிரி இருந்தது. அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி என் கிளாஸில் ஒரு குவிஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி கொஷின் தான். அது ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். மற்றவங்களோட பாயிண்ட்டை நாமளும் எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கு ஆன்சர் பண்ண நாமளும் அதை எடுத்துக்கலாம். அதில் 7th பிளேஸ் வந்தேன். என்னோட பேர் அதில் பென்சில் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருந்தேன். சரி, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.